Okay, நம்ம இந்த exercise 3.7 வந்து கண்டினியூ பண்ணுவோம். 3.7ல செகண்ட் சம் இது இன்னைக்கு போடலாம். நம்ம 3.7ல செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a plus b plus c is equal to 2s, then prove that sin of s minus a into sin of s minus b plus sin s into sin of s minus c is equal to sin a into sin b. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது எப்படி வந்துச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ எக்ஸசைஸ் 3.7 இதில் வந்து நமக்கு செகண்ட் சம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா a plus b plus c is equal to 2sன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் given. இதை let us take it as number 1. இப்போ நம்ம LHS எடுத்துக்கோம். ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்க, it is given that sin of s minus a into sin of s minus b plus sin s into sin of s minus c. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு sin a sin b அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். sin a sin bக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், sin a sin b. ஸோ sin a sin b இதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், is equal to 1/2 into cos of a minus b minus cos of a plus b. இதான படித்தோம் நம்ம 1/2 into cos of a minus b minus cos of a plus b. So அந்த formula யூஸ் பண்ணோம். therefore it will become as 1/2 into cos of a minus b. அப்போ என்ன வரும் நமக்கு s minus b minus s plus a. ஓகேவா, minus cos of a plus b, a plus b. ஓகேவா. ஸோ cos of a plus b என்ன வரும், और இங்கே வந்து cos of a minus b இல்லையா. ஸோ அப்போ s minus a minus s plus bன்னு வந்துடும், minus s plus bன்னு வந்துடும். minus cos of a plus b which is s minus a plus s minus bன்னு வந்துடும். ஓகேவா. ப்ளஸ் இப்போ இதுக்கும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், sin a sin b. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா 1/2 into cos of a minus b, that is s minus s plus c, minus into minus plus c ஆகிடும், minus cos of a plus b, that is s plus s minus c வந்துடும். ஓகேவா. now இப்போ which is equal to 1/2 into, ஸோ இங்கே plus s minus s கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ you'll get it as cos of b minus a minus, ஸோ இங்கே வந்து என்ன ஆகும் நமக்கு 2s minus a minus bன்னு வந்துடும். ஸோ அப்போ it is cos of, இப்போ 2sக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், that is a plus b plus c minus a minus b. ஓகேவா. அடுத்தது ப்ளஸ் 1/2 into, ஸோ இங்கேயும் plus s minus s கேன்சல் ஆகிடும், ஸோ which is cos c. we'll get this as cos c. and then இங்கே minus cos of 2s, திருப்பி 2sக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம், that is a plus b plus c minus c. ஓகேவா. இப்போ இந்த ரெண்டுத்துல வந்து ஹாஃபை காமனாக வெளில எடுத்துடலாம். இங்கே வந்து ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பியோட கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம ஹாஃபை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா மீது நமக்கு என்ன இருக்கும், காஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ மைனஸ் காஸ் சி, இது ப்ளஸ் காஸ் சி, ஏன்னா இந்த ஹாஃபை வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா, மைனஸ் காஸ் ஆஃப், ஸோ இங்கே ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏ ப்ளஸ் பின்னு வந்துடும். ஸோ இங்கே ப்ளஸ் காஸ் சி மைனஸ் காஸ் சி வில் கெட் கேன்சல், which is equal to 1/2 into cos of b minus a minus cos of a plus b. ஸோ இப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும், ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம். அகெயின் இதே ஃபார்முலா இருக்கு இல்லையா. நான் இது வந்து cos of b minus a இருந்தாலும் a minus b இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தானே, பிகாஸ் cos of minus theta is cos theta. ஸோ அதனால் இதே ஃபார்முலா தான். ஸோ இதே ஃபார்முலாவை திருப்பி நம்ம ரிவர்ஸில் யூஸ் பண்ணோன்னா therefore this can be written as sin a sin b, sin a sin b which is equal to RHS. ஏன்னா இதை நம்ம இப்படியும் எழுதிக்கலாம், that is half of, இதை cos of minus of a minus bன்னு எழுதிக்கலாம் இல்லையா, மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டு மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம். நான் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா. ஸோ அதனால நம்ம இதை காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு சொல்லலாம். அதுக்கு ஃபார்முலா தான் sin a sin b which is equal to RHS. புரிஞ்சுதாம்மா, புரிஞ்சுதா. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா தான், இந்த ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வில் கெட் த ஆன்சர். ஒரே ஒரு ஃபார்முலா தான் இந்த சம்க்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தேர்ட் சம் போடலாம். let us work out the third sum. ஸோ தேர்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா
if x plus y plus z is equal to xyz, then prove that 2x divided by 1 minus x square plus 2y divided by 1 minus y square plus 2z divided by 1 minus z square is equal to 2x divided by 1 minus x square into 2y divided by 1 minus y square into 2z divided by 1 minus z square. So இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is given that x plus y plus z is equal to xyz ன்னு கொடுத்துருக்காங்க. This is what given. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதில் என்ன பண்ணுவோம், let us take that let x is equal to tan a, y is equal to tan b and z is equal to tan c ன்னு எடுத்துக்கலாம். Let us take it like this. ஓகேவா? now இப்போ இதிலிருந்து can we say that இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, tan a plus tan b plus tan c is equal to tan a into tan b into tan c இல்லையா, இதானே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம xyzக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா tan a plus tan b plus tan c is equal to tan a into tan b into tan c ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ from this can we say that a plus b plus c is equal to pi ன்னு சொல்லாமா? ஏன்னா இது ஒரு ஃபார்முலா நம்ம படித்தோம். இது வந்து ஆக்சுவலாக நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்மாக இருந்தது. அதுக்கு கீழே ஒரு சின்ன ஃபார்முலாவாக கொடுத்துருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இதுவும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். இந்த ஃபார்முலாவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? பேஜ் நம்பர் 108ல் that is a plus b plus c is equal to 0 or pi இருந்துச்சுன்னா, a plus b plus c is equal to 0 or pi இருந்துச்சுன்னா, then tan a plus tan b plus tan c is equal to tan a into tan b into tan c. ஸோ இப்போ இதுதான் கொடுத்துருக்காங்க. tan a plus tan b plus tan c is equal to a plus tan a into tan b into tan c ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ from this can we say that a plus b plus c is equal to 0 ன்னு சொல்லலாமா? இப்போ from this implies a plus b plus c is equal to 0 ன்னு சொல்லலாமா? இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ரெண்டு சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 2a plus 2b plus 2c is equal to 0 ன்னு வருது. அகைன் யூஸிங் த சேம் ஃபார்முலாஸ், அதே ஃபார்முலா யூஸ் பண்ணால் கேன் வி சே தட் tan 2a plus tan 2b plus tan 2c is equal to tan 2a into tan 2b into tan 2c ன்னு சொல்லலாமா? யூஸிங் த சேம் ஃபார்முலா. இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே 2a plus 2b plus 2c is equal to 0னா அப்போ tan 2a plus tan 2b plus tan 2c is equal to tan 2a into tan 2b into tan 2c ன்னு வந்துடும். we'll get it like that. ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ from this, ஸோ இதில் இருந்து tan 2a ஃபார்முலா என்ன, what is the formula for tan 2a? அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், 2 tan a divided by 1 minus tan square a plus tan 2b formula 2 tan b divided by 1 minus tan square b. Tan 2c formula 2 tan c divided by 1 minus tan square c is equal to 2 tan a divided by 1 minus tan square a into 2 tan b divided by 1 minus tan square b into 2 tan c divided by 1 minus tan square c ன்னு வந்து. இப்போ tan a tan b tan c க்கு பதிலாக xyz ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ from this can we say that 2x divided by 1 minus x square plus 2y divided by 1 minus y square plus 2z divided by 1 minus z square is equal to 2x divided by 1 minus x square into 2y divided by 1 minus y square into 2z divided by 1 minus z square சொல்லலாமா? இதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. hence proved. இது ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் xyzக்கு பதிலாக tan a tan b tan cன்னு எடுத்துக்கிறோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நமக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா that is tan a plus tan b plus tan c is equal to tan a into tan b into tan c இருக்கணும்னா அப்போ a plus b plus c 0 இருக்கணும். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2a plus 2b plus 2c is equal to 0 வந்துடுது. அகைன் யூஸிங் த சேம் ஃபார்முலா, 2a plus 2b plus 2c 0 இருக்கிறதுனால tan 2a plus tan 2b plus tan 2c is equal to tan 2a into tan 2b into tan 2c வந்துடுது. இப்போ இதுக்கெல்லாம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி xyz ரீப்ளேஸ் பண்ணோன்னா we'll get the answer. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது ரொம்ப ரொம்ப ஈஸி and it is also important. இது இம்பார்ட்டண்ட்டும் கூட. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த்து சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் ஏபிசி இஸ் a right angle triangle, if angle A is equal to pi by 2 then prove that. ஸோ இதுதான் நம்ம இந்த மூணுத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா cos square b plus cos square c is equal to 1 ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா angle A is equal to pi by 2.
that is 19 கொடுத்திருக்காங்க. angle A is equal to pi by 2 or 90 degree கொடுத்திருக்காங்க. அப்போ therefore can we say that B plus C is equal to pi by 2 சொல்லலாமா? B plus C is equal to pi by 2 சொல்லலாமா? இதில் let us take it as number 1. B plus C is equal to pi by 2. அப்போ from this நமக்கு வந்து C என்ன வரும்? C is equal to pi by 2 minus B ன்னு சொல்லலாமா? C is equal to pi by 2 minus B ன்னு சொல்லலாம் இல்லையா? இதை let us take it as number 2. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? cos square B plus cos square C இதான கேட்டிருக்காங்க. இப்போ சிக்கு பதிலாக pi by 2 minus B ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ it is cos square B plus cos square of pi by 2 minus B. So what is cos of 90 minus theta? Cos of 90 minus theta is sin theta. அப்போ can we write this as cos square B plus sin square B ன்னு எழுதலாமா? ஏன்னா cos of 90 minus theta is sin theta. So cos square B plus sin square B which is equal to 1. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் which is equal to RHS. அவ்வளோதான். இதே மாதிரி தான் அந்த செகண்ட் சப்டிவிஷனில் என்ன ப்ரூவ் பண்ணணும்? sin square B plus sin square C. ஸோ sin square B plus sin square C இதானே LHS கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் இருந்து sin square B அப்படியே வச்சுக்கோ. ஸோ திஸ் இஸ் பை 2. இந்த 2லேருந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ sin square B plus இதை வந்து sin square of pi by 2 minus B ன்னு எழுதிக்கலாமா? this is by 2. இந்த 2லேருந்து நம்ம திரும்ப இது மாதிரி எழுதிக்கிறோம். சிக்கு பதிலாக pi by 2 minus B ன்னு. அப்போ from this sin square B, now sin of 90 minus theta is cos theta. அப்போ இது எப்படி எழுதலாம்? cos square B ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ sin square B plus cos square B is equal to 1 which is equal to RHS. ஸோ இதை யூஸ் பண்ணி இது ரெண்டு ரொம்ப ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ தேர்ட் ஒன் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Now for the third subdivision, so third subdivision prove பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? இதுல இருந்து நம்ம கொண்டு வர போறோம். நம்ம இதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல செகண்ட் சப்டிவிஷன் என்ன ப்ரூவ் பண்ணோம்? cos A plus cos B plus minus cos C is equal to 1 minus 1 plus 4 into cos A by 2 cos B by 2 into sin C by 2 நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஆல்ரெடி இது ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? இந்த இதை எடுத்துக்கோ. Let us consider this. ஓகேவா? Now we know that நமக்கு என்ன தெரியும்? cos A plus cos B minus cos C is equal to minus 1 plus 4 into cos A by 2 into cos B by 2 into sin C by 2. ஓகேவா? இது நமக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to put A is equal to pi by 2. ஏன்னா A வந்து 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? A வந்து 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ let us put A is equal to pi by 2. ஸோ எங்கெல்லாம் A வருதோ அங்கெல்லாம் Aக்கு பதிலாக 90 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? cos pi by 2 plus cos B minus cos C is equal to minus 1 plus 4 into, ஸோ இது வந்து என்ன ஆகிடும்? cos of pi by 2 by 2 which is cos pi by 4 into cos B by 2 into sin C by 2 வந்துடும். ஓகேவா? இப்போ cos 45 என்ன வேல்யூ என்ன? cos 45 வேல்யூ இஸ் 1 by root 2. cos 45 is 1 by root 2. இங்கே cos 90 வேல்யூ என்ன? what is the value of cos 90? cos 90 is 0 இல்லையா? cos 0 1. ஸோ அப்போ cos 90 is 0. ஸோ 0 plus cos B minus cos C is equal to minus 1 plus 4 into 1 by root 2 into cos B by 2 into sin C by 2. இந்த மாதிரி கிடச்சிது. இப்போ இந்த 4 by root 2 நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 4 வந்து நம்ம 2 into 2 பிரிச்சுக்கலாமா? ஸோ இப்போ from this cos B minus cos C is equal to minus 1 plus 2 into root 2 into root 2 பிரிச்சுக்கலாம் இல்லையா? divided by root 2. 4 தான் இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன். 4 2 into 2ன்னு எழுதியிருக்கேன். இன்னொரு 2 root 2 into root 2ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? into cos B by 2 into sin C by 2. இப்போ இதில் ஒரு root 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ from this cos B minus cos C is equal to minus 1 plus 2 root 2 into cos B by 2 into sin C by 2. இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. hence proof. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது அந்த ஃபஸ்ட் இது செகண்ட் சப்டிவிஷன், ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? அதில் ஏக்கு பதிலாக 9 pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணால் we are getting the answer. நமக்கு ஆன்சர் கிடச்சிருது. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நமக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது. அந்த 2 எக்ஸாம்பிள் சம்ஸை பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் 3.39 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3.39.
ஸோ அது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, first subdivision cos A plus cos B plus cos C is equal to 1 plus 4 sin A by 2 into sin B by 2 into sin C by 2 prove பண்ணணும். அடுத்து அதிலே second subdivision sin A by 2 into sin B by 2 into sin C by 2 less than or equal to 1 by 8 ன்னு prove பண்ணணும். அப்புறம் 1 less than cos A plus cos B plus cos C less than or equal to 3 by 2 ன்னு prove பண்ணணும். ஸோ இப்போ இதில் first one prove பண்ணுவோம். Let us prove the first subdivision. So for the first subdivision let us consider the LHS. LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, cos A plus cos B plus cos C. நேற்று போட்டோம் இல்லையா, அதே மெத்தட் தான் போட போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் cos C plus cos D ஃபார்முலா. cos C plus cos Dக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், இட் இஸ் 2 cos C plus D by 2. ஸோ இப்போ இங்கே A plus B by 2 into cos C minus D by 2. ஸோ இட் இஸ் A minus B by 2ன்னு வந்துடும். ப்ளஸ் இந்த cos Cக்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து சைனில் வேணும் இல்லையா, ஸோ அதனால் இதை நம்ம எப்படி எழுதிக்க போகிறோம்னா 1 minus 2 sin square C by 2ன்னு எழுதிக்கிறோம். 1 minus 2 sin square C by 2. நான் இப்போ இதில் வந்து A plus B plus C is equal to pi. அப்போ therefore இதை நம்ம எப்படி எழுதலாம், A plus B by 2 எப்படி எழுதலாம், ஏன்னா A plus B plus C is equal to pi. அப்போ therefore A plus B is equal to pi minus C. இப்போ A plus B by 2 is equal to pi by 2 minus C by 2. Or in other words, C is equal to pi minus of A plus B. அப்போ therefore C by 2 is equal to pi by 2 minus of A plus B by 2. ஸோ இதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ A plus B by 2 பதிலாக pi by 2 minus C by 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். which is equal to 2 into cos of pi by 2 minus C by 2 into cos of A minus B by 2 plus 1 minus 2 sin square C by 2. Now cos of 90 minus theta is sin theta. Cos of 90 minus theta is sin theta. So which is 2 sin C by 2 into cos of A minus B by 2 plus 1 minus 2 sin square C by 2. இப்போ இந்த plus 1 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து எழுதிரும் 1 plus இப்போ இது ரெண்டுத்துல இருந்து can we take 2 sin C by 2 common, 2 sin C by 2 காமனாக வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டோம்னா மீதி எங்கே என்ன இருக்கும், cos of A minus B by 2. இங்கே மீதி என்ன இருக்கும், minus sin C by 2 இருக்கும். இப்போ திருப்பி இந்த C by 2 பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், pi by 2 minus of A plus B by 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் 1 plus 2 sin C by 2 into cos of A minus B by 2 minus sin of pi by 2 minus of A plus B by 2. Now sin of 90 minus theta is cos theta, which is 1 plus 2 sin C by 2 into cos of A minus B by 2 minus cos of A plus B by 2. ஸோ இதுக்கு வந்து திருப்பி நம்ம ஆன்சரை பார்த்து என்ன போடணுமோ அதை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம இதில் மீதி என்ன போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகும், sin A by 2 into sin B by 2, 2 sin A by 2 into sin B by 2. ஏன்னா RHS நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் given in the RHS, 4 sin A by 2 into sin B by 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி 2 sin C by 2 வந்தாச்சு. அப்போ மீதி நம்ம என்ன போடணும், 2 sin A by 2 into sin B by 2 போடணும். which is equal to 1 plus 2 sin C by 2 into 2 sin A by 2 into sin B by 2, which is equal to 1 plus 4 sin A by 2 into sin B by 2 into sin C by 2, which is equal to RHS. சேம் நேற்று போட்டோம்ல அதே மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ இதை நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் சம் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃபார் திஸ் செகண்ட் சப்டிவிஷன், இந்த செகண்ட் சப்டிவிஷனில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, we have to show that the sin A by 2 into sin B by 2 into sin C by 2 is less than or equal to 1 by 8 ன்னு காட்டணும். ஸோ இது 1 by 8 விட கம்மியாக இருக்குன்னு காட்டணும். ஸோ முதல்ல இதை யூன்னு எடுத்துக்கலாம். let us take this as u. இது ஆல்ரெடி இங்கே இருக்குது தெரியுதா உங்களுக்கு, இது இந்த 1 plus 4 இல்லாமல் இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம யூன்னு எடுத்துக்கலாம். let us consider this as u. so let u is equal to sin A by 2 into sin B by 2 into sin C by 2 ன்னு எடுத்துக்கலாம். let us take it like this. ஓகேவா, இப்போ இதில் இது ரெண்டுத்துக்கும் நம்ம sin A sin B ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். let us use the formula sin A sin B. ஸோ sin A sin B ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும், இதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். that is minus 1 by 2 into cos of A plus B by 2 minus cos of A minus B by 2.
into sin c by 2. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான், ஓகேவா? இதே ஃபார்முலா தான் நம்ம இங்கேயே இருந்தது. இதில் வந்து ஒரு மைனஸ் சைனை வெளியில் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இது நமக்கு வெறும் இப்போ இங்கே 2 இல்லாததுனால நமக்கு இங்கே 1/2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். we have used the same formula, பட் மைனஸ் சைனை வெளியில் எடுத்ததுனால இது ஃபஸ்ட்டு வந்துச்சு, இது செகண்ட் போயிடுச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் -1/2 into cos of a plus b by 2 minus cos of a minus b by 2 into sin c by 2 வந்துச்சு, ஓகேவா? இப்போ இந்த sin c by 2 can we write it as pi by 2 minus of a plus b by 2 எழுதலாமா? இந்த sin c by 2 எப்படி எழுத போகிறோன்னா, we are going to write it as -1/2 into cos of a plus b by 2 minus cos of a minus b by 2 into cos of or sin of pi by 2 minus of a plus b by 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ sin of 90 minus theta is cos theta. sin of 90 minus theta is cos theta. ஸோ அப்போ என்ன வரும்? -1/2 into cos of a plus b by 2 minus cos of a minus b by 2 into cos of a plus b by 2. The sin of 90 minus theta is cos theta. இப்போ இந்த cos of a plus b by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த ரெண்டு டேர்மையும் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அதே சமயத்தில் இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? u இருக்குது. இந்த 2 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2u is equal to minus of cos square of a plus b by 2 minus cos of a plus b by 2 into a minus b by 2 வந்துருமா? we'll get this like this, ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் அந்த சைடில் எடுத்துகிட்டு போயிடுவோம், எல்லா டேர்ம்ஸையும் அந்த சைடில் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ மைனஸ் இருக்கிறதுனால இந்த பக்கம் போகும்போது இது ரெண்டும் இங்கே ப்ளஸ்ன்னு மாறும். ஸோ இது ரெண்டும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது அந்த சைட் போகும்போது நமக்கு என்ன வரும்? இல் கெட் இட் அஸ் cos square of a plus b by 2 minus cos of a plus b by 2 into cos of a minus b by 2 plus 2u is equal to 0. we'll get this like this, ஓகேவா? இப்போ இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? x square minus some constant into x plus some constant is equal to 0 இல்லையா? ax square plus bx plus c is equal to 0 அந்த ஃபார்முலா இருக்கா? ஸோ which is a quadratic equation in cos of a plus b by 2. அதில் நமக்கு ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷனாக கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் வந்து இந்த cos of a plus b by 2 வந்து இட் இஸ் அ ரியல் நம்பர், கண்டிப்பாக அது ஒரு ரியல் நம்பர் தான். ஸோ அப்போ அதோட டிஸ்கிரிமினன்ட் எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி கிரேட்டர் than or equal to 0 இல்லையா? the discriminant should be greater than or equal to 0. So since cos of a plus b by 2 is a real number, so இது real number இருக்கனால the discriminant should be greater than or equal to 0. So discriminantங்கிறது இங்கே என்னது? b square minus 4ac should be greater than or equal to 0. இப்போ b squareனா இங்கே b என்னது? இதுதான் b, புரியுதா? இதுதான் b. ஸோ இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா a is equal to 1, b is equal to minus cos of a minus b by 2 and then c வந்து 2u, ஓகேவா? இதான் abc. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் b ஸ்கொயர், இது ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் போயிடும். ஸோ அப்போ இட் இஸ் cos square of a minus b by 2 minus 4 into a வந்து 1 and then c வந்து 2u is greater than or equal to 0 வந்து, ஓகேவா? we are getting it like this. அப்போ from this cos square of a minus b by 2 minus 8u is greater than or equal to 0, ஓகேவா? அப்போ from this இதில் வந்து minus 8u is greater than or equal to minus cos square of a minus b by 2 சொல்லலாமா? இப்போ மைனஸை கேன்சல் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். the inequality changes when we cancel minus. ஸோ இது மைனஸுக்கு வந்து மைனஸை கேன்சல் பண்ணுவோம் ஸோ தட் இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ். அப்போ 8u is less than or equal to cos square of a minus b by 2 வந்துடும், ஓகேவா? இப்போ இதுலேருந்து நமக்கு u என்ன வரும்? what will be u? u is less than or equal to 1/8 into cos square of a minus b by 2 வந்துடும். இந்த 8 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன். u is less than or equal to 1/8 cos square of a minus b by 2. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா u வந்து
1/8 into 1/8 ஓட இதை மல்டிப்ளை பண்ணதோட சின்ன நம்பராக இருக்குது. அதான அர்த்தம். u வந்து 1/8 கூட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமும் சின்னதாக தான் இருக்குது. இதோட அர்த்தம் என்னென்னா இட் இஸ் லைக் திஸ், தட் இஸ் 2 is less than or equal, or 2 is less than, இங்கே less than எடுத்துக்கோம். 2 is less than, suppose இப்படி எடுத்துக்கலாம், 2 is less than 1/2 into 6ன்னு எடுத்துக்கலாம். 2 வந்து 1/2 into 6 விட கம்மியாக தானே இருக்குது இல்லையா? 2 வந்து 1/2 கூட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமும் அது கம்மியாக தான் இருக்குது. இது இல்லை, சாரி. ஸோ 2 வந்து இந்த நம்பரை விட கம்மியாக இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a is less than bc, bc மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமும் a கம்மியாக இருக்குன்னா அப்போ a கண்டிப்பாக b-ஐ விடவும் கம்மியாக தானே இருக்கணும். a வந்து b-ஐ விடவும் கம்மியாக தானே இருக்கணும். ஏன்னா இந்த இது வந்து இந்த cos square of a minus b வந்து it will be less than 1 விட கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா காஸோட வேல்யூ இட் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் -1 and +1. ஸோ அப்போ இதோட வேல்யூ 1 விட கம்மியாக இருக்கும். அப்போ therefore we can say that u is less than or equal to 1/8. u வந்து 1/8 விட கம்மியாக இருக்கும். இப்போ கண்டிப்பாக இது 1/8 விடவும் கம்மியாக இருக்கும். 1/8 இன்ட்டு இந்த நம்பரோடையும் இது கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக 1/8 விடவும் இது கம்மியாக இருக்கும். அப்போ therefore we can say that sin a/2 into sin b/2 into sin c/2 is less than or equal to 1/8. இது 1/8 விட கம்மியாக தான் இருக்கும். அதுதான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணுறோம். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஸோ u வந்து 1/8 இன்ட்டு திஸ் நம்பரை விட கம்மியாக இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக u வந்து 1/8 விடவும் கம்மியாக தான் இருக்கும். u வந்து 1/8 விடவும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா காஸோட வேல்யூ வந்து இட் லைஸ் பிட்வீன் -1 and +1. அப்போ காஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து இட் லைஸ் பிட்வீன் 0 and 1. ஸோ 0 அல்லது 1க்கு நடுவில் இருக்கணும். ஸோ மினிமம் வேல்யூவே 0 தான். 0 போட்டால் 0 ஆகிடும். ஓகேவா? இப்போ இதே 1 போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூவே இதோட வேல்யூ 1 தான். ஸோ 1 போட்டிங்கன்னா அப்போ கண்டிப்பாக u is less than or equal to 1/8 இல்லையா? அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தேர்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ தேர்ட் ஒன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா we need to prove that 1 is less than, strictly less than cos a plus cos b plus cos c is less than or equal to 3/2 ப்ரூவ் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த தேர்ட் ஒனுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நம்ம ப்ரூவ் பண்ணதை எடுத்துக்கலாம். தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, cos a plus cos b plus cos c. So this is equal to 1 plus 4 into sin a/2 into sin b/2 into sin c/2 சொல்லியிருக்காங்க. பட் ஆல்ரெடி இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த sin a/2 into sin b/2 into sin c/2 is less than or equal to 1/8 சொன்னோம் இல்லையா? less than or equal to 1/8 சொன்னோம் இல்லையா? அப்போ therefore can we say that cos a plus cos b plus cos c is less than or equal to 1 plus 4 into 1/8 சொல்லலாமா? ஏன்னா இது 1/8 விட கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது வந்து இந்த இதுக்கு பதிலாக 1/8 ரீப்ளேஸ் பண்ணால் அதை விட இது கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ cos a plus cos b plus cos c is less than or equal to 1 plus 4 into 1/8 சொல்லலாம். ஓகேவா? அப்போ from this can we say that இதை நம்ம simplify பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 times. So 1 plus 2 is 3/2. So therefore we can say that cos a plus cos b plus cos c will be less than or equal to 3/2. அதே சமயத்தில் இந்த cos a plus cos b plus cos c is always greater than 1. இது 1 விட ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? இது எதுலேருந்து சொல்கிறோன்னா இந்த 1 and 2லேருந்து சொல்கிறோம். that is from 1 and 2. ஸோ இங்கே நம்ம 1 and 2 மெயின் பண்ணுறது இதுதான். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி நம்ம இதுலேருந்து என்ன சொல்லியிருக்கோம், cos a plus cos b plus cos c is equal to 1 plus somethingனு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதை நம்ம let us take it as 1. ஸோ from 1லேருந்து நம்ம என்ன சொல்லலாம், cos a plus cos b plus cos c is greater than 1 இல்லையா? ஏன்னா 1 plus something தான் இதுன்னு சொல்லியிருக்கோம். 1 விட இதை ஆட் பண்ணால் இது கிடைக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ இது கண்டிப்பாக 1 விட ஜாஸ்தியாக தானே இருக்கணும். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம், it is greater than 1. அப்போ from this we can say that, therefore we can say that 1 less than cos a plus cos b plus cos c which is less than or equal to 3/2 சொல்லிடலாம். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது?
Okay, next example 3.40. So in the example எப்படி போறதுன்னு பார்க்கலாம். So இங்க நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா we need to prove that sin of a by 2 plus sin b by 2 plus sin c by 2 is equal to 1 plus 4 into sin pi minus a by 4 into sin of pi minus b by 4 into sin of pi minus c by 4 if a plus b plus c is equal to pi. So இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே ப்ரொசீஜர் தான், ஆனால் என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறோம், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதில் LHS எடுத்துப்போம். ஸோ LHS என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, sin a by 2 ப்ளஸ் sin b by 2 ப்ளஸ் sin c by 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்க போகிறோன்னா, இந்த sin a by 2-ஐ cos of pi by 2 minus a by 2ன்னு சொல்லலாமா? ஏன்னா cos of 90 minus theta is sin theta. ஸோ இதை pi by 2 minus a by 2ன்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி இதை cos of pi by 2 minus b by 2ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதை cos of pi by 2 minus c by 2ன்னு சொல்லிடுறோம். ஓகேவா? we have written it like this. இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, இப்படி வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இப்படி வச்சுட்டு யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாதுமா. இது ரெண்டுத்துக்கும் நம்ம cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். cos c plus cos d க்கு என்ன ஃபார்முலா? 2 cos c plus d by 2 into cos c minus d by 2 இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு, which is equal to 2 cos of c plus d by 2. ஸோ அப்போ என்ன வரும், pi by 2 minus a by 2 plus pi by 2 minus b by 2 divided by 2ன்னு வருமா? ஓகேவா? அடுத்தது into cos of c minus d by 2, that is pi by 2 minus a by 2 minus pi by 2 plus b by 2 divided by 2ன்னு வந்து. புரியுதா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், cos c plus cos d ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஃபார்முலா வந்து 2 cos c plus d by 2 c plus d by 2 into cos c minus d by 2 c minus d by 2 பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்க போகிறோம்னா, this we are going to write it as, ஏன்னா ஆன்சர் வந்து சைனில் வேணும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், can we write it as plus 1 minus 2 sin square of 1 by 2 into pi by 2 minus c by 2ன்னு எழுதலாமா? ஏன்னா இப்போ cos தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, cos தீட்டாக்கு 1 minus 2 sin square theta by 2 இல்லையா? இது டிவைடட் பை 2 பண்ணோம், அதான் பண்ணியிருக்கேன். 1 by 2 இன்ட்டு அந்த தீட்டா எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இங்கேயும் இந்த 2 கேன்சல் பண்ணிடாதீங்கம்மா. இது ஆங்கிள், இது ஃபுல்லாகவே ஆங்கிள், இது ஃபுல்லாக ஆங்கிள், இது வேல்யூ கேன்சல் பண்ணக்கூடாது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் பை பை 2 மைனஸ் பை பை 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே பை பை 2 ப்ளஸ் பை பை 2 என்ன ஆகும் உங்களுக்கு, வில் கெட் இட் அஸ் பை பை 4 இல்லையா? சரி, pi by 2 plus pi by 2 will get it as pi divided by இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ அப்போ therefore this we can write it as 2 cos of, ஸோ pi by 2 plus pi by 2 பைன்னு ஆகிடும். ஸோ அப்போ இங்கே pi by 2 மைனஸ், இது ரெண்டுலேருந்து மைனஸ் காமனாக வெளில எடுத்துலாம். அப்போ a plus b by 4ன்னு வந்துடும். புரியுதா? a plus b by 2 by 2, இப்போ which will be a plus b by 4. ஓகேவா? and then into cos of, ஸோ இங்கே நமக்கு என்ன வரும், we'll get it as b minus a by 4 b minus a by 4 plus 1 minus 2 into sin square of இந்த 1 by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ என்ன வரும், pi by 4 minus c by 4ன்னு வரும். இந்த 1 by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த ப்ளஸ் 1 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஸோ 1 ப்ளஸ், இப்போ இது cos of 90 minus theta is sin theta இல்லையா? cos of 90 minus theta is sin theta. or இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, pi by 2 minus a plus b by 4 வந்து can we replace it as pi by 4? இதை வந்து சரி, cos of 90 minus theta is sin theta. ஸோ அப்போ இதை முதல்ல நம்ம sin theta replace பண்ணிப்போம். ஸோ 2 sin of a plus b by 4 into cos of b minus a by 4 plus, சரி plus 1 தான் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு, minus 2 sin square of pi by 4 minus c by 4 வரும். நம்ம இந்த a plus b by 4 பல a plus b பல pi minus c சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? a plus b பல pi minus c சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ it is 1 plus 2 into sin of pi by 4 minus c by 4 into cos of b minus a by 4 minus 2 sin square of pi by 4 minus c by 4. அப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து can we take 2 sin of pi by 4 minus c by 4 காமன்? ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து அது காமனாக வெளில எடுத்துடலாமா? ஸோ இது வெளியில் எடுத்துருவோம். ஸோ அப்போ 1 plus 2 sin of pi by 4 minus c by 4.
அது வெளியில் எடுத்துட்டா மீதி இங்கே என்ன இருக்கும் cos of b minus a by 4 இங்கே மீதி என்ன இருக்கும் minus sin of pi by 4 minus c by 4 or the pi minus c by 4 னு எழுதிக்கலாம். you can also write it like this. now pi minus c ங்கிறது என்னது it is a plus b இல்லையா pi minus c ங்கிறது என்னது a plus b. so அப்போ therefore இதை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா this we are going to write it as 1 plus 2 into the sin of pi minus c by 4 னு எழுதிக்கலாம் into cos of b minus a by 4 minus இது sin of pi minus c ங்கிறதா என்னது a plus b by 4 னு எழுதிக்கலாமா. can we write it like this? இப்போ இந்த a plus b by 4 எப்படி எழுத போகிறோம்னா we are going to write it as cos of pi by 2 minus of a plus b by 2 by 4 னு எழுத போகிறோம். then we are going to write it as sin theta is equal to cos of 90 minus theta அதை யூஸ் பண்ண போகிறோம் which is 1 plus 2 into sin of pi minus c by 4 into cos of b minus a by 4 minus cos of pi by 2 minus of a plus b by 4 cos of 90 minus theta னு எழுதிட்டோம். இப்போ now this is of the form cos c minus cos d cos c minus cos d. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம் அதுக்கு ஃபார்முலா வந்து 2 sin d minus c by 2 2 sin d minus c by 2 into sin d plus c by 2 இல்லையா இது cos c minus cos d க்கு என்ன ஃபார்முலா படித்தோம் cos c minus cos d அதுக்கு ஃபார்முலா வந்து நம்ம என்ன படித்தோம்னா 2 sin c plus d by 2 into sin d minus c by 2 னு படித்தோம். அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் அப்போ நமக்கு என்ன ஆகும் this will become as which is equal to which is equal to 1 plus 2 sin of pi minus c by 4 into ஸோ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து நம்ம என்ன படித்தோன்னா it is 2 sin of c plus d by 2. ஸோ இங்கே cங்கிறது வந்து it is b minus a by 4 plus pi by 2 minus of a plus b by 4 divided by 2 into sin of c minus d minus c by 2. So d minus c என்பது pi by 2 minus of a plus b by 4 minus b minus a by 4 divided by 2 னு புரியுதா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு cos c minus cos d cos c minus cos d அதுக்கு என்ன ஃபார்முலா படித்தோம் 2 sin c plus d by 2 c plus d by 2 into sin d minus c by 2 into sin d minus c by 2. ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ which is equal to 1 plus இப்போ இது 2 into 2 4ன்னு ஆகிடும் 4 sin pi minus c by 4. ஓகேவா இப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும் you'll get this as இப்போ இதுக்கு வந்து LCM வந்து ஆக்சுவலாக it is 4 இல்லையா நியூமரேட்டரில் the LCM is 4. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் sin of 4 is the LCM மேலே என்ன வரும் b minus a plus 2 pi இங்கே வந்து will be having it as minus a minus b divided by 2. ஓகேவா அதே மாதிரி இங்கேயும் நமக்கு நியூமரேட்டரில் the LCM is 4 அப்போ என்ன வரும் 2 pi minus a minus b. ஸோ இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் minus b plus a divided by 2ன்னு வந்துடும். ஓகேவா இப்போ இதில் வந்து ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் பண்ணிடலாமா அடுத்தது இங்கே என்ன கேன்சல் பண்ணலாம் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் பண்ணிடலாமா அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும் 1 plus 4 sin of pi minus c by 4 into sin of ஸோ இப்போ 2 pi minus 2a ஸோ இப்போ you get it as 2 pi minus 2a divided by 8. அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும் sin of 2 pi minus 2b divided by 8ன்னு வந்துடும். ஒரு 2 காமனாக வெளில எடுத்து இந்த 8ஓட கேன்சல் பண்ணிட்டோன்னா அப்போ நமக்கு 1 plus 4 into sin of pi minus c by 4 into sin of pi minus a by 4 into sin of pi minus b by 4. So which is equal to RHS. இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதாம்மா புரிஞ்சுதா ஒன்றுமே இல்லை சேம் அதே மாதிரி தான் என்ன பண்ணோன்னா
இந்த sin a by 2 க்கு பதிலாக cos of pi by 2 minus a by 2 எடுத்துக்கிறோம். cos of 90 minus theta. அதுமாதிரி இங்கே cos of 90 minus theta. இங்கே cos of 90 minus theta. அப்புறம் cos c plus cos d ஃபார்முலைஸ் பண்ணுறோம். ஃபார்முலைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடுது. திருப்பி இந்த a plus b by 4 pi by 2 minus a plus b by 4 sin a plus b by 4 போட்டு இப்போ இதை pi by 4 minus c by 4 எடுத்துக்கிறோமா. அதுமாதிரி இங்கேயும் நமக்கு என்ன ஃபார்முலைஸ் பண்ணுறோன்னா cos theta ஃபார்முலா 1 minus 2 sin square theta by 2. ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். 1 minus 2 sin square theta by 2 பண்ணியிருக்கோம். இந்த 1 by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் pi by 4 minus c by 4 வந்துடுது. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து நமக்கு இந்த sin pi by 4 minus c by 4 காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவும் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதுக்கு பதிலாக திரும்பவும் a plus b by 4ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேசிங் இட் as a plus b by 4. அடுத்து இந்த a plus b by 4 எப்படி எழுதுறோம்? cos sin theta we can write it as cos of 90 minus theta எழுதலாம் இல்லையா? cos of 90 minus theta எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு cos c minus cos d ஃபார்முலைஸ் பண்ணுறோம். cos c minus cos d ஃபார்முலைஸ் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். we are getting the answer like this. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே, ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிக்கிறோம். அடுத்த ட்ரிக்னோமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்புறம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.